இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்றைக்கி December 17th, மார்கழி 2. என்னோடய மார்னிங் 4 o'clock ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். மார்கழி மாதம் ஃபுல்லாக வாசலில் அழகான கலர் கோலம் போடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மார்கழி 1 நான் வீடியோ எடுக்கலை. இது மார்கழி 2. இன்றைக்கி காலையில் ஒரு சிம்பிளான கோலம் போட்டிருந்தேன். என்கிட்ட இன்றைக்கி மாவு கொஞ்சமாக இருந்தது, அதனால் ஒரு சின்ன கோலத்தோடு முடிச்சிட்டேன். 4 o'clock எழுந்துட்டு காலையில் சாமி பாட்டு போட்டுட்டு வாசல் பெருக்கிட்டு கோலம் மட்டும் போட்டு விட்ட போகிறேன். இதுக்கு என்கிட்ட கலர் பொடிலாம் இல்லை, அதனால் நான் கலர் பொடிலாம் எதுவும் போடலை. சிம்பிளாக ஒரு ரங்கோலி மட்டும் போட்டிருக்கேன். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். நான் உருளியில் 2 நாளைக்கு ஒரு தடவை பூ மாற்றிடுவேன். இன்றைக்கி மார்னிங்கும் உருளியில் உள்ள பூவெல்லாம் மாற்றிட்டேன். மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டால் நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் அழகாக பிளான் பண்ணிட முடியுது. கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து கோலம் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி நினச்ச மாதிரியே வாசலில் கோலம் போட்டாச்சு. நேற்று மழை அதிகமாக இருந்ததுனால இங்கே பயங்கர குளிர். கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணினேன். மார்கழி 1 நான் வீடியோவும் எடுக்கலை. இன்றைக்கி நினச்சபடி கோலம் போட்டாச்சு சீக்கிரமாக எழுந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு சாமி பாட்டெல்லாம் பாடிட்டு என்னோடய வழக்கமான வேலைகளை ஆரம்பித்தாச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் மாடியில் நின்று கொஞ்சம் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. ஈவினிங் கொஞ்சம் நேரம் மாடிக்கு போயிருந்தோம். அப்போ ஷூட் பண்ண வீடியோஸ் தான் இதெல்லாம். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் ரொம்பவே அதிகம், அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு இருந்தோம். இந்த வீக் ஃபுல்லாகவே ஒர்க் அதிகம் அப்படின்றதுனால என்னால் வெளியில் கடைக்கு கூட போக முடியல. வீக்கெண்ட் நான் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கலர் பொடியெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பாருங்கள், நவி தான் அதை காமிச்சிட்ருக்கா. இந்த மாதம் ஃபுல்லாக போடுறதுக்காக கொஞ்சம் கலர் பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லா கலர்லேயும். வீடியோவோட எண்டில் நான் மார்கழி 1லேருந்து 9 வரைக்கும் போட்ட எல்லா கோலத்தையும் உங்களுக்கு சேர்த்து போட்டிருக்கேன். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது கார்த்திகை அன்னைக்கு அவசர அவசரமாக போட்டது. கார்த்திகை விலாக் பார்த்த எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது மார்கழி 2 சிம்பிளான ரங்கோலி கோலம். மார்கழி 3 அன்னைக்கும் நான் சிம்பிளாக ஒரு ரங்கோலி போட்டுட்டு நடுவில் ஒரு பூ மட்டும் வச்சுட்டேன். மார்கழி 4 அன்னைக்கு நான் ஒரு கம்பி கோலம் போட்டிருக்கேன். இது சிக்கு கோலம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். மார்கழி 5 அன்னைக்கு அழகான ஒரு பூக்கோலம் போட்டிருந்தேன். நான் போட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். மார்கழி 6 அன்னைக்குமே ஒரு சின்ன கம்பி கோலம் போட்டிருந்தேன். மார்கழி 6ஓட சாயந்தரம் தான் நாங்கள் வெளியில் போயிட்டு கொஞ்சம் கலர் பொடியெலாம் வாங்கிட்டு வந்தோம். அதனால அடுத்த நாளே கலர் கோலம் போட்டாச்சு. மார்கழி 7 இது கலர் கோலம் ரங்கோலி சின்னதாக போட்டிருந்தேன். வாங்கிட்டு வந்த கலரெல்லாம் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மார்கழி 8 அன்னைக்குமே ஒரு அழகான ரங்கோலி கோலம் தான் போட்டிருந்தேன். மார்கழி 9 அன்னைக்கு அழகான பூக்கோலம், இதுவும் கலர் கோலம் தான். நான் போட்ட எந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 9 கோலத்தில் மார்கழி 5ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் போட்ட கோலம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.